பண்ணி பேசணும். அவ்வளோதானே. நான் உங்களுக்கு ஒரு பிராண்ட் நியூ ஃபோனே வாங்கி குடுத்துடுறேன் பாட்டி அப்படிங்கிற மாரி சொல்லிடுறான். சரின்னு சொல்லிட்டு பாட்டியும் அங்கேருந்து போயிடுது அந்த ஃபோன குடுத்துட்டு. அதுக்கப்புறம் அந்த ஃபோன வாங்கிட்டு இந்த வாட்ச்மேன ஒரு மொற மொறைக்கிறான். "சார், சார் நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சுடுங்க சார்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கான். "தப்பு நடந்துருச்சு. நீ தப்பு பண்ணிட்ட. அப்ப அதுக்கான தண்டனைய நீ குடுத்துக்கணுமா இல்லையா?" அப்படிங்கிற மாரி கேட்டதுமே அவன் தன்ன தானே செவுத்துல தலைய முட்டிக்கிறான். அதுக்கப்புறமா தான் அவன்கிட்ட அந்த ஃபோன குடுத்து ஓடுன்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுர்றான். இந்த பாட்டி எதுக்காக இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி யோசிக்கிறான். இந்த பக்கம் இந்த சஞ்சய வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க போல. மன்னிப்பு கடிதத்துல கையெழுத்து போட்டு குடுத்ததுக்கு அப்புறமா தான் ரிலீஸ் பண்றாங்க. அப்ப அந்த இடத்துக்கு தங்கச்சிக்காரி வந்து, "போலீஸ் வேணா உன்ன மன்னிக்கலாம். ஆனா நான் என்னைக்குமே உன்ன மன்னிக்க மாட்டேன். நீ பண்ணது என்ன அவ்வளவு சாதாரணமான விஷயமா? இன்னைக்கு உன்னால தான் வீடு தேடி வந்து எங்க வீட்ல எல்லாரும் வந்து எங்கள அசிங்கப்படுத்திட்டு போறாங்க. இது என் அப்பாவுக்கு தான் அசிங்கம், அவமானம். உன்ன நான் காதலிச்சதே தப்பு" அப்படிங்கிற மாரிலாம் பேசிட்டு இருக்கா. "காதலிச்சது தப்பு தானே. அப்புறம் எதுக்காக நீ இங்க வந்த? இப்ப என்ன உனக்கு உன் அக்காவ பழிவாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்" அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க. "ஆமா, நான் உன் அக்காவ பழிவாங்கறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன்" அப்படிங்கிற மாரி கோவமா கத்தி விட்டுறான். "ச்சீ, நீ இவ்ளோ கேவலமான ஆளா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உன்ன நான் காதலிச்சத நினைச்சு நான் ரொம்பவே வெட்கப்படுறேன். இனிமே நீ என்ன பொறுத்த வரைக்கும் செத்து போயிட்ட" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். இவன் என்னதான் கோவத்துல பேசினாலுமே வருத்தமா தான் இருக்கு. "என்ன மன்னிச்சிடு சியா. நான் வந்து வேணும்னே தான் உன்கிட்ட அப்படி பேசினேன். ஏன்னா நீ என்னை விட்டு விலகி இருக்கிறது தான் உனக்கு நல்லது. இல்லன்னா அந்த விராஜ் உன்னை ஏதாவது பண்ணிடுவான்" அப்படிங்கிற மாரி யோசிக்கிறான். ச்சே, நல்ல பயலா இருக்கானேப்பா. அடுத்த சீன்லயே பார்த்தா பாட்டி இப்ப என்னதான் பண்றது? அந்த பொம்பளை எதுக்காக அப்படி சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணுச்சு அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப பார்த்தா கரெக்ட்டா அந்த வீட்ல இருக்கிற வேலைக்கார பொம்பளை வந்து நிக்குது. அந்த பொம்பளைய பார்த்துட்டு பாட்டி பயந்துருது. "என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, கையில ஒரு பாக்ஸ வச்சுக்கிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சைகை காட்டிட்டு இருக்கு. "என்ன இது ஃபோனு? இந்த ஃபோன வந்து உன் முதலாளி குடுக்க சொன்னானா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ஆமாங்கிற மாரி தலையாட்டிட்டு இருக்கு. சரின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனையும் பாட்டி வாங்கிக்குது. அதுக்கப்புறமா அந்த வேலைக்காரி அங்கேயே தான் நின்னுட்டு இருக்கா. "என்ன பார்த்துட்டு இருக்க? அதான் குடுத்துட்டல அப்ப" அப்படின்னு சொன்னதும் அவளும் அங்கிருந்து போயிடுறா. அதுக்கப்புறமா தான் ஃபோனை எடுத்துக்கிட்டு நேரா பேத்திய பார்க்கறதுக்காக போகுது பாட்டி. அந்த செக்யூரிட்டியோட பொண்டாட்டி வந்து சொன்னுச்சுல்ல, "என் புருஷன் எங்க போனான்னு தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லா உண்மையுமே பேத்திக்கிட்ட சொல்லிடுது. "இந்த மாதிரி நான் வந்து ஒரு நாள் அந்த வாட்ச்மேன பார்த்தேம்மா. அவன் உன் புருஷன பத்தி அப்படி இப்படின்னு தப்பு தப்பா பேசிட்டு இருந்தான். இப்ப நான் போய் அந்த வாட்ச்மேன வந்து எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்ச்மேன்ட்ட போய் கேட்டா, அவன் வந்து அந்த வாட்ச்மேனே காணோம். அவன் வந்தே பல நாள் ஆகுது" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு நான் சந்தேகப்பட்டு வீட்டுக்கும் ஃபோன் பண்ணி கேட்டேன். அவனோட பொண்டாட்டியுமே அவன் வீட்டுக்கு வந்து பல நாள் ஆகுது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கான். "அம்மா, அப்பனா இதுக்கு என்ன அர்த்தம்? உன் புருஷன் தான் ஏதோ அவன பண்ணிட்டான்" அப்படிங்கிற மாரி ஓப்பனாவே சொல்லிட்டு இருக்கு. இவ நம்புவாளா? நம்ப மாட்டேங்கிறா. ஏன்னா இப்பதான் புருஷன் நல்லவன் அப்படிங்கிற மாரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருக்கா. "என்ன பாட்டி சொல்லிட்டு இருக்கீங்க? எதுக்காக தேவையில்லாம அவர பத்தி இப்படி தப்பு தப்பா பேசுறீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்டுட்டு இருக்கா. "எனக்கு தெரியும்மா, நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இரு, நான் உனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த பொம்பளைக்கே கால் பண்ணி, "இந்த பாரும்மா, நான் வந்து விராஜோட வீட்லேருந்து பேசுறேன். செத்தம்பி நான் உனக்கு ஃபோன் பண்ணி பேசினேன்ல, அப்ப நீ என்கிட்ட ஒரு உண்மைய சொன்னல்ல. உன் புருஷன் எங்க போனா? உண்மைய சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, "நீங்க எந்த உண்மைய பத்தி பேசிட்டு இருக்கீங்க? ஓ, விராஜ் சார் வந்து எங்க குடும்பத்துக்கு நல்லது செஞ்சாரே, அந்த உண்மைய கேட்டுட்டு இருக்கீங்களா? ஆமாம்மா, அந்த விராஜ் சார் ரொம்ப நல்லவரு. அவர் வந்து என் புருஷன வந்து துபாய்க்கு அனுப்பி வச்சுட்டாரு ஒரு வேலை விஷயமா. இப்ப அவர் ஃபாரின்ல தான் இருக்காரு. உங்க வீட்டு ஐயா புண்ணியத்துல நாங்க இப்ப நல்லா இருக்கோம்" அப்படிங்கிற மாரிலாம் பேசிட்டு இருக்கு. "நீ என்னம்மா பேசிட்டு இருக்க? இதுக்கு முன்னாடி நான் பேசும்போது நீ வேற எல்லாம் சொன்ன. நீ உண்மைய சொல்லு. எதுக்காக நீ இப்ப பொய் சொல்லிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி கேட்டுட்டு இருக்கு பாட்டி. "அட, என்ன உண்மைய பத்தி கேட்டுட்டு இருக்கீங்க? இதுதான் உண்மை" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிடுறா. பாட்டிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஜான்வியுமே பாட்டிய திட்டிட்டு இருக்கா. "எதுக்காக பாட்டி இப்படி தேவையில்லாத வேலைலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? என் புருஷன் மேல ஏதாவது ஒரு பழிய போட்டுட்டே தான் இருப்பீங்களா? சும்மா இருங்க பாட்டி" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. இது எல்லாத்தையுமே இவன் வந்து கேமரால ஆஃபீஸ்ல உட்காந்து வாட்ச் பண்ணிட்டு தான் உட்காந்துருக்கான். "நாட்டி பாட்டி, நீ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை பண்ணுவ அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நான் முன்னேற்பாடு பண்ணிட்டேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கான். எத சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இந்த பக்கம் அந்த பொம்பளை வந்து சொன்னா இல்லையா, பொய் சொல்லிட்டு இருந்தா. அது ஏன் அப்படின்னு பார்த்தா, இந்த போலீஸ்காரன் அந்த பொம்பளையோட குழந்தை மேல கன்ன வச்சு மிரட்டிட்டு இருந்திருக்கான் இவ்ளோ நேரமா. அதனால தான் அந்த பொம்பளை வந்து வேற வழியே இல்லாம தான் பையன வந்து காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பொய் சொல்லிட்டு இருந்திருக்கு. "நான் தான் சொல்லிட்டேன்ல, என் பையன விட்டுருங்க" அப்படின்னு சொன்னா, நல்ல வேலை பண்ணியிருக்கு. ஆனா இந்த வேலை வந்து இதோட முடிய போறது கிடையாது. இனிமே யாரு என்ன வந்து கேட்டாலும் சரி, "உன் புருஷன் வந்து துபாய் போயிருக்கான்" அப்படின்னு மட்டும் தான் நீ சொல்லணுமே தவிர, அத தவிர்த்து வேற எதையுமே நீ வாய தொறக்க கூடாது. "இந்தா பணம்" அப்படின்னு சொல்லிட்டு பணத்த தூக்கி போட்டு அங்கிருந்து போயிடுறான். அப்படியே அங்க கட் பண்ணா, இங்க நம்ம ஹீரோயினோட வீட்ல இருந்து எல்லாருமே வந்திருக்காங்க. மொத்த குடும்பமே. எதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒண்ணுமே புரியல. எல்லாம் ஒரு நல்ல விஷயமா தான் வந்திருக்கோம் அப்படிங்கிற மாரி வேற சொல்லிட்டு இருக்காங்க. பாட்டியுமே கேக்குது, "என்னப்பா திடீர்னு இங்க வந்திருக்கியே? என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, "உங்க பேத்திக்கு கல்யாணம் பண்ண போறோமா, அது சம்பந்தமா தான் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காரு. பாட்டிக்கு ஒண்ணுமே புரியல. "என்னது கல்யாணமா? யாரு பையன்? எப்ப கல்யாணம் பண்ணி குடுக்க போறா? என்ன சொல்லிட்டு இருக்க?" அப்படின்னு
சொல்லிட்டு கேட்டா, அப்ப அந்த இடத்துக்கு விராஜ் ஒரு பையன கூட்டிட்டு வரான். ஆஃபீஸ்ல வேலை பார்க்குற பையனா. அவன கூட்டிட்டு வந்து, "இவர் தான் மாப்பிள்ளை, இவர தான் வந்து சியாக்கு கல்யாணம் பண்ணி குடுக்க போறோம்." அப்படிங்கிற மாரிலாம் பேசிட்டு இருக்கான். நம்ம பாட்டிக்கு ஒண்ணுமே புரியல. உடனே பையன தனியா கூப்பிட்டு, "வாப்பா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்." அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போய் கேட்டுட்டு இருக்கு. "என்னப்பா பேசிட்டு இருக்க? அந்த பையன பத்தி முன்ன தெரியுமா? பின்ன தெரியுமா? நீ பாட்டுக்கே வந்து கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்ட." அப்படின்னு சொன்னா, "அம்மா நான் வேற யாரு சொன்னாலுமே நான் அந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லியிருக்க மாட்டேம்மா. ஆனா அந்த பையன கூட்டிட்டு வந்தது யாரு? நம்மளோட மாப்பிள்ளை. நம்மளோட மாப்பிள்ளை மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குமா. அவர் ஒரு பையன காட்டி இவன் நல்ல பையன் அப்படின்னு சொன்னா நான் கண்ண மூடிட்டு என் பொண்ண கட்டிக் குடுப்பேன்." அப்படிங்கிற மாரிலாம் பேசிட்டு இருக்காரு. ஆனா எப்படிப்பா இதெல்லாம் சரியா வரும்னு நினைக்கிறியா? அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்கு. ஆனா அதெல்லாம் சரியா வருமா? அப்படிங்கிற மாரி அவரும் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு தோதா அங்க விராஜும் வந்து, "என்ன பாட்டி கல்யாணம் நடக்க போகுது கூடிய சீக்கிரத்துல. கல்யாண வேலைலாம் நீ பார்க்கணுமா இல்லையா? அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, சீக்கிரமா கிளம்பி இங்க இருந்து போங்க. ஜாமான்லாம் பேக் பண்ணுங்க. கீதா போங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப இவ்வளதும் பண்ணது வந்து பாட்டிய இங்கேருந்து பேக்கப் பண்ணி அனுப்பி விடுறதுக்காக தான் போல. பாட்டியுமே என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் என்ன நடந்துச்சு நம்ம அடுத்த பார்ட்ல பார்த்து தெரிஞ்சுப்போம். அதுவரைக்கும் பாய் ஃபிரெண்ட்ஸ்.